வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து வேதாத்திரியமும் வேதாகமமும் 19ஆம் நாள் நிகழ்வு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியமும் வேதாகமமும் 19ஆம் பாகம் பேக் டு ஈடன் தலைப்பிலே மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். சென்ற வகுப்பிலே ஆத்ம தூய்மைக்கான ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை நீக்கிவிட்டால் ஈடன் தோட்டத்திற்குள் மீண்டும் பிரவேசிக்கலாம் என்ற நுட்பத்தை பார்த்தோம்.
முரண்பட்ட அலைகளின் தாக்கம் உடல் நோய்கள் மாத்திரம் அல்ல, மனக்குழப்பம், நட்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் அதை சார்ந்தவைதான். விஞ்ஞானம் ஒருவேளை வளர்ந்து இன்றைக்கு குரோமோசோம் சேஞ்சஸ் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து சொல்றார்களே, அப்படி நோய்களை தவிர்த்து காப்பாற்றி விட்டாலும் கூட இறை நீதி சிக்கல்களை உருவாக்கி நம்மை தண்டித்துவிடும். அதுதான் தெய்வ நீதி. இதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை வள்ளுவ பெருந்தகை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று ஒரு குறட்பாவிலே சொல்கின்றார். அதாவது சித்த வைத்திய சாஸ்திரத்திலே ஒரு குறிப்பு உண்டு, மாணவர்களுக்கு முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை குறிப்பு உண்டு. அதாவது வைத்தியம் செய்வது மட்டும்தான் ஒரு வைத்தியனின் கடமையை தவிர நோயை தீர்ப்பது வைத்தியுடைய திறமை அல்ல. காரணம் என்ன என்றால், நோயை உருவாக்கியவனும் இறைவனே, மருந்தாக வந்ததும் இறைவனே. அந்த நோயை இந்த மருந்து தந்தால் குணமாகும் என்று தேர்ந்தெடுத்த வைத்தியனும் இறைவனே, நோயை தீர்ப்பவனும் இறைவனே. அதனால் இந்த கருத்தை வள்ளுவர் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உள் அடங்கிய மெய்தான உண்மை. ஒவ்வொரு அணுவுக்குள் மையமாக அமைந்திருக்கின்ற அந்த இறைநிலையின் பேரறிவே பின்னப்பட்ட நிலையில் இருப்பதனால அந்த அலைக்கு தகுந்த திணிவு, இன்டென்சிட்டி, அது எத்தனை நாள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அது வரைக்கும் அந்த தாக்கத்தை தந்துதான் விலகும். எனவே எத்தனை தான் நாம் கற்றிருந்தாலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மனிதனுடைய அறிவு இறைவன் அறிவை வெல்ல முடியாது என்பது இதுல கருத்து. மனிதன் புது புது மருந்துகளையும் வியாதிகளையும் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தும் இறைவன் என்ற அறிவும் புது புது நோய்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே கண்ம வினைகளுக்குரிய விளைவு நோய்களும் சிக்கல்களும் துன்பங்களும் தான். ஒரு பதிவுக்குரிய காலம் எத்தனை காலத்துக்கு அவன் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தாக வேண்டும் என்ற விதி உள்ளதோ அது வரைக்கும் எந்த மருந்தும் அவனுடைய நோயை தீர்க்காது. யாரும் அவனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. எனவே இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ம வினைகளை யாராலும் மாற்ற முடியாது. இதை புரிந்து கொண்டு மேற்கொண்டு வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்ற அறிவின் தெளிவே மாயைக்கு தீர்வு. மாயை என்ற மயக்கத்திற்கு தெளிவு. மாயை மறைக்க மறைந்த மறை பொருள். மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமில்லை கருத்து இல்லை தானே என்கிறார் திருமூலர். மாயை மறைக்க மறைந்த மறை பொருள். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எல்லா ஜீவன்களும் தன்னுள் இருக்கின்ற தெய்வீகத்தை மறைத்தே இருக்கின்றன. தெய்வம்தான் அனைத்துமாக வந்திருக்கிறது என்பதை யாரும் உணர்வது இல்லை பொதுவாக. எனவே மாயை மறைக்க மறைந்த மறை பொருள். இறைவனே நானாகவும் இருக்கிறான் என்ற உண்மையை மறைத்ததனால நமக்குள் அந்த மறை பொருள் இருக்கிறது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். இந்த அறியாமை விலகுகின்ற போது இறைவனேதான் எனக்குள்ளும் இருக்கின்றான், என்னை சூழ்ந்து எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றான், தனித்த நிலையிலே ஏகாந்தமாகவும் இருக்கின்றான் என்ற அந்த தெளிவை பெறுகின்றோம். மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு, இது தானாகவும் தெளிவு காலத்துல நாம தெரிந்து தெளிந்து அதை விலக்கிவிட்டால், அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்ற ஒரு ஞானி, அந்த ஞானிக்கு காயம் இல்லை, உடலும் இல்லை, கருத்தும் இல்லை, எண்ணமும் இல்லை. இது ஜீவ சமாதி நிலை, பூர்ண பிரக்ஞை நிலை. அந்த மெய்ப்பொருளோடு
இரண்டரை கலந்து விட்ட நிலை. இதுதான் ஆணவம், கண்மம், மாயை என்றெல்லாம் விலகிய பிறகு தெய்வத்தோடு ஒன்றுகின்ற நிலை. பேக் டு ஈடன் அந்த நிலை. ஆனால் உடல் வலிமையில், பண வசதியில், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இறுதியில் என்ன மிச்சம் என்றால் இயலாமை, சோர்வு, தேக்கம், விரக்தி. ஆனால் உலக வாழ்க்கையை இப்படித்தான் ஒரு மாயை என்ற தெளிவு இருந்தால் அதில் சிக்காமல் தப்பிவிடலாம். எப்படி? தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம் என்பார் மகர்ஷி அவர்கள். எத்தனை பொருட்கள், ஷாப்பிங் மால், இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளா? எத்தனை ஆடம்பர பொருட்கள். ஒரு புறம் வளர்ச்சி என்ற பெயரிலே மனிதனை ஆசைகளின் சிக்க வைத்து துரத்து கொண்டு இருக்கிறது சமுதாயம். ஆசையில சிக்கிய எந்த மனிதனும் வாழ்க்கையில நிறைவு பெற முடியாது. தெய்வத்தை பற்றிய தேடலும் வராது. மீண்டும் இடம் தோட்டத்திற்குள் நுழையவும் முடியாது. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு மாயையை விலக்கி அறம் சார்ந்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்று இறுதியாக ஆணவத்தையும் நீக்கிவிட்டால் மீண்டும் இடம் தோட்டத்துக்குள் நுழையலாம். எனவே சிந்தித்து பார்த்து எது தேவையில்லை என்று விலகி நிற்பது தெளிவு. சரி, இப்போ கண்ணை மூடி தவம் செய்வதற்கும் சடங்கு வழியாக தெய்வத்தை அடைவதற்குரிய முயற்சி இருக்கிறதே பக்தி மார்க்கம், இதற்கும் என்ன பேதம்? இப்போ கோவிலில் கர்ப்பகிரகத்தின் அருகில் போவதற்கு ஸ்பெஷல் டிக்கெட், அதை வாங்கியவர்கள் மிக நெருக்கத்தில் இருந்து தரிசிக்கலாம். சரி, இலவச தரிசனத்தில் வருபவர்கள் சற்றே விலகி நின்று தரிசிக்கலாம். ஆனால் இருவரும் கண்களை கொண்டுதானே தெய்வத்தை காண்கிறார்கள். அதற்கு என்ன கட்டணத்தை வாங்க முடியும்? உள்ளே போவதற்கு தான் கட்டணம். பார்ப்பதற்கும் வணங்குவதற்கும் லயமாவதற்கும் யார் கட்டணத்தை வசூலிக்க முடியும்? இதற்கென்று என்ன கட்டணத்தை கொடுக்க முடியும்? ஸோ ஆத்ம தரிசனம் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. எனவே கோவிலுக்கு போவது கடவுளை வணங்கத்தான், வணக்கத்திற்கு செலவு கிடையாது. இதற்காகத்தான் மனதை லயப்படுத்தி இந்த பந்தம், பற்று, பாசம் இதுல இருந்தா சற்று விலக வைத்து தெய்வத்தோடு ஒன்ற வைப்பதற்கு ஒரு ஆற்றல் களம். அதைத்தான் டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ் என்கிறார் மகர்ஷி அவர்கள். ஆலை வழிபாடு தேவையில்லை என்ற கருத்து மனவளக்கலையில் இல்லை. அப்படி பேசுவதும் நினைப்பதும் ஒரு தவறான புரிதல், அவ்வளவுதான். மகர்ஷி எந்த இடத்திலேயும் எந்த உரைநடையிலேயும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டாம் என்று மறுக்கவும் இல்லை, அது தவறு என்றும் பேசவில்லை. மாறாக அது எப்படி பயன் கொள்வது என்ற நுட்பங்களை தருகிறார். மனவளக்கலை கற்காத ஒரு அன்பர் கோவிலில் போய் தெய்வத்தை வணங்குவதற்கும், மனவளக்கலை கற்று தேர்ச்சி பெற்ற அன்பர் கோவிலுக்கு போய் வணங்குவதற்கும் மிக பெரும் பேதம் உண்டு, மிக பெரும் பேதம் உண்டு. அந்த பேதத்தை திருமந்திரம் சொல்கிறது, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள். பக்தர்களே, நீங்க எல்லாம் அறிவு கெட்டவர்கள். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். இவங்க தான் மனவளக்கலை அன்பர்கள். அகத்தில் கண்கொண்டு பார்க்கக்கூடிய நுட்பத்தை கற்றுத்தருவது தவம். கற்றுத்தந்தவர் வேதாத்ரி மகர்ஷி. எனவே ஆலயத்தை எப்படி பயன் கொள்வது என்ற நுட்பத்தை தான் மகர்ஷி விரிவாக பேசியிருக்கிறார்களே தவிர ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் என்று மகர்ஷி எங்கேயும் பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. எனவே அந்த ஆலயம் என்ற சொல்லே பார்த்தீங்கன்னா ஆலயம், அதாவது ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய இடம் ஆலயம். இந்த நுட்பம் என்ன? தெய்வத்தை வணங்குகின்ற இடம் என்று நினைக்கிறோம். ஆனா தெய்வத்தை வணங்குவதற்கான இடம் மட்டுமா
அதுக்குள் என்ன இருக்கிறது? டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். அப்ப அந்த எனர்ஜி எப்படி நாம் வாங்குவது, எப்படி பெறுவது? ஏதோ நுட்பம் தெரியணும் இல்லையா? அது அந்த சொல்லிலேயே மறை பொருளாக இருக்கிறது. ஆ லயம் என்றால் ஆன்ம லயம். ஆ என்பது ஆன்மாவை குறிக்கும். இப்ப ஆன்மாவை லயப்படுத்துகின்ற இடம் என்றால் ஆன்மா எனக்குள் இருக்கிறது. எங்கே லயமாக வேண்டும்? கர்ப்பகிரகத்தில் இருப்பது ஒரு விக்கிரகம். ஆனா தெய்வமோ அரூபம். என்னுள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு என்ன வடிவம்? வடிவமற்ற கேரக்டரைஸ் பயோ மேக்னெட்டிக் டொமைன். வடிவமற்ற ஒரு சிறு அலைக்களம். அப்ப இந்த ஆத்மாவை எப்படி அந்த விக்கிரகத்தோடு இணைக்க முடியும் என்றால், ஜீவாத்மாவுடைய அலைவேகம் 14 முதல் 40 வரைக்கும், பரமாத்மாவின் அலைவேகம் 13 முதல் 8 வரைக்கும், பிரபஞ்சத்தின் விண்கல அலைவேகம் 7 முதல் 4 வரைக்கும், பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்தின் அலைவேகம் 3 முதல் 1 வரைக்கும், அதை சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளி 0. இப்போ எனக்குள் நெருங்கி இருப்பது இது பரமாத்மா தானே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 14 இருந்தா ஜீவாத்மா, 13 போயிட்டா பரமாத்மா. சமீபித்திருக்கிறது. அப்போ தவத்தால் மனம் ஒடுங்கி லயமாகின்றோம். அப்போ ஆத்மாவும் என்னுள்ளே, பரமாத்மாவும் என்னுள்ளே. இந்த ஜீவாத்மா தன் மூலமாக பரமாத்மாவோடு லயமாக வேண்டும் என்றால் அது என்னுள் நிகழ்வதே. எனவே ஆன்ம லயம் என்பது என்னில் அகத்தே நிகழ்வது அன்றே புறத்தே நிகழ்வது அல்ல. அந்த அலைக்களத்திற்கு என்னுடைய மனம் ஒடுங்குவதற்கு துணை செய்வதனால் அந்த வழிபாட்டு இடத்தையும் ஆலயம் என்ற சொல்லாலேயே குறிக்கின்றோம் என்று ஆலயத்துடைய விளக்கத்தை மிக அற்புதமாக மகிழ்ச்சி தந்திருக்கின்றார்கள். இப்போ இந்த தத்துவத்தை மையப்படுத்தி கொண்டு நம் ஆலயம் போகின்ற போது என்ன செய்யணும்? மண்டபத்தில் அமர்ந்து கொஞ்சம் கண்களை மூடி அமைதியாக தவம் செய்யணும். அந்த அலைக்களத்தை பயன்படுத்தி, கோவிலில் இருக்கின்ற எனர்ஜி, அந்த அலையை பயன்படுத்தி என்னுடைய மனதை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி 13ஓடு இணை வைக்க முடியுமா? அதற்கு உள்ளே இன்னும் போக முடியுமா? மனம் ஒடுங்குவதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்று விட்டால் அதுதான் ஆலயம், அதுதான் ஆன்மலயம். எனவே இந்த ஆலயங்களை உருவாக்குவதற்கு என்று ஒரு ஆற்றல் களம் இருக்கு. அது ஆலய வழிபாட்டு தலைப்பிலே மகிழ்ச்சி அவர்கள் மிக விரிவாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆலய வழிபாட்டின் தாற்பயத்தை பின்பற்றினால் நன்மைகள் உண்டு. அந்த நன்மை என்ன என்றால் பணமோ சொத்தோ பதவியோ அல்ல, ஆத்ம நிறைவு. நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்கின்ற மன திருப்தி. ஆத்மாவை தூய்மை செய்ய ஆலயத்தை பயன் கொள்ள வேண்டும். பிறகு அந்த தெய்வத்தின் நீதி இருக்கிறது, விதி, அதை பின்பற்றி வாழ வேண்டும். கண்ம வினைகளே நோய்களையும் சிக்கலையும் தீர்வு செய்கிறது. செயலுக்கு தகுந்தாற் போல் அந்த விளைவை வெளிப்படுத்துவது தெய்வ நீதி. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாகிய ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் விலக்கிவிடலாம். தேவையில்லாத ஆசைகள், நிறைவு செய்ய முடியாத ஆசைகள் இருப்பதை புரிந்து கொள்வது பக்குவம். சாதாரண மனிதனுக்கு அவன் ஆசைகளை நிறைவு செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் ஆசைகளை சீரமைத்தவர்களுக்கோ அமைதி நிரந்தரம். எனவே இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முறைதான், ஒரு வழிதான் குரு தரிசனமும் குரு தத்துவமும். எனவே இந்த ஆத்மா ஏற்கனவே முன்வினைகளால், 6 தலைமுறைகள் செய்த முன்வினைகளால் கலங்கப்பட்டிருக்கிறது. அதில் தீதும் நன்றும் ரெண்டுமே இருக்கும். பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. புண்ணியத்தின் பல நன்மைகளை தூய்க்கிறோம்.
அதுல யாருக்கும் தடை சொல்வது இல்லை. பாவத்தின் பலனே துன்பங்கள். அப்ப இந்த குப்பைகளை நீக்க வேண்டும். எப்படி நீக்குவது? இப்போ ஒரு அறையை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூலையிலிருந்து ஒரு கார்னர் அங்கிருந்து அதை பெருக்க தொடங்குகிறோம். அதை பெருக்கி முடிப்பதற்குள் குழந்தை அந்த பக்கத்தில் சில குப்பைகளை போட்டு விட்டால் என்ன செய்யறோம்? மறுபடியும் அந்த பக்கம் இருந்து பெருக்கிக் கொண்டே வருகிறோம். அதற்குள் அந்த குழந்தை இந்த பக்கம் குப்பை போட்டு விட்டால் இப்படி மாறி மாறி நாம் கூட்டிக் கொண்டே இருப்பதும் குழந்தை குப்பைகளை போட்டுக்கொண்டே இருப்பதும் எப்போது இந்த அறை சுத்தமாகும்? என்றைக்கும் ஆகாது இல்லையா? இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் 90 வயது வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் குழந்தை மாதிரிதான் இருக்கு. எப்படி? இறைவன் தோஷங்களுக்கு, பாவங்களுக்கு, கர்ம வினைகளுக்கு தக்க துன்பத்தை தந்து நம்மை சுத்தப்படுத்துகிறான். அதற்குள் நாம் 10 கர்ம வினைகளை இந்த பக்கம் செய்து விடுகிறோம். மீண்டும் அவற்றின் மெச்சூரிட்டி டைம் முதிர்வில இறைவன் சுத்தப்படுத்துகிறான். அதற்குள் நாம் 50 குப்பைகளை இந்த பக்கம் போட்டு விடுகிறோம். இப்படியே போட்டு கொண்டிருந்தால் இந்த ஆத்மா தூய்மை பெறுவது எப்போது? அது மட்டுமல்ல, களங்கத்தின் சுமை கூடிக்கொண்டே போகிறது. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் நம்முடைய ஆத்மாவின் பாவப்பதிவுகளின் சுமை கூடிக்கொண்டே போகிறது. இதுதான் இன்றைக்கு உலகம் சந்திக்கின்ற அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம். இன்னைக்கு நடக்கின்ற அனைத்தும் நேச்சர்ஸ் என்கவுண்டர். இயற்கைக்கு மாறுபட்டு செய்த பாவங்களின் வெளிப்பாடுதான் வெள்ளம், பூகம்பம், எரிமலை, சுனாமி, நிலநடுக்கம், சரிவு. இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. எந்த மதவாதியும் இதை எடுத்து பேசவும் மாட்டாங்க. நாம பேசுறது யாரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. எத்தனையோ யூடியூப்ல நம்முடைய செய்திகள் போய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கேட்கிறாங்க? மருதாணி வைக்கும் போது நேரம் பார்த்து வைக்கணும் தெரியுமா என்று சொன்னா அது 10,000 பேர் 1,00,000 பேர் பார்க்கறாங்க. பாவப்பதில் நீக்கணும் தெரியுமான்னு சொன்னா 100 பேர் 500 பேர் 1000 பேர் பார்க்கறாங்க. அப்போ எதுல நாட்டம் பாருங்க மக்களுக்கு. இது போல பயமுறுத்தினால் வருதே தவிர தன்னை திருத்திக்கொள் என்று சொன்னால் யாரும் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க. அதனால தான் மனவள கிளையில ஏன் அன்பர்கள் குறைவு என்று சொன்னால், இங்கே நான் உன்னுடைய பாவத்தை தீர்க்கிறேன் என்று யாரும் சொல்வதில்லை. நீங்க தாங்க காரணம். நீங்க தான் சரிப்படுத்தி ஆகணும். கோயிலுக்கு போனோம், காசு கொடுத்து டோக்கன் வாங்கினோம், அர்ச்சனை பண்ண சொன்னோம்னா அவர் பார்த்துக்குவார். நமக்கு ஒரு வேலை இல்லை. ஆனா நாமே நம்முடைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற போது யாரு இங்க போய் நம்ம பாவத்தை நாமே தீர்க்கிறதாமா, வா அவர் ஏதோ தீர்த்து தராரா, வாங்க போய்க்கலாம் என்று இப்படித்தான் அடுத்தவன் தலைமேல் உட்கார்வதற்கு பார்ப்பார்களே தவிர சுமப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எனவே அவரவர் சிலுவையை அவரவர்களே சுமக்க கடவுது என்பார் இயேசுபிரான் ஒரு இடத்திலே பாவிகளை இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இன்னொரு இடத்துல உள்ள போகிற போது அவரவர் சிலுவைகளை அவரவர்களே சுமக்க கடவுது, உங்களுக்காக நானும் சுமக்க முடியாது பண்ணிட்டார். அப்போ ஆரம்பத்தில் வர வைப்பதற்கு வாங்க உங்களுக்காக நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டார். வந்த பிறகு நான் சுமக்க முடியாதப்பா, உன் பாவத்தை நீ தான் சுமந்தாகணும்ட்டார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மேற்கொண்டு துன்பம் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்போ ஒரு தீர்வுக்கு நம்பிக்கை காரணம், இயேசு காரணம் இல்லை, இவரது நம்பிக்கை காரணம். அடுத்த தீர்வுக்கு இவனது சிலுவை இவனே சுமப்பது காரணம். இவ்வளவுதான். அதனால்தான் இறைவன் எதையும் மன்னிப்பது இல்லை, நாம தான் பார்த்து திருத்திக்கணும். ஆணவம், கண்மம், மாய என்ற மும்மலங்களை நீக்கி ஜீவாத்மா மீண்டும் தன் மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றி வாழ வழிகாட்டுவது ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று கீதை பேசுகிறது. ஞானத்தை பற்றி ஆசையும் விட்டுவிட வேண்டும், கர்மத்தின் விளைவுகள் மீது உள்ள ஆசையையும் விட்டுவிட வேண்டும். தெய்வ நீதிப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன், வருவது வரட்டும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்று ஒரு திரைப்பாடலிலே கண்ணதாசன் சொல்வார். அப்படி இந்த மும்மலங்களை நீக்கிவிட்டால் நம்மில் வெளிப்படுவது அன்பு, நன்றி, கருணை.
அன்பு சார்ந்த வாழ்க்கையில் தெய்வமே துணையாவதால் நாம் சந்திக்கின்ற எந்த சூழ்நிலையிலும் அனுபவத்திலும் மனம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் வகையில் மட்டுமே செயல்படுமே அல்லாது புதிதாக பாவங்களை சேர்த்து கொள்ளாது மாயையில் சிக்கவும் சிக்காது. எனவே இதற்கு தெய்வத்திடத்திலே சரணடைவது, பூரணமாக ஒப்பு கொடுப்பது என்று பைபிள்ல பேசப்படும். சரணாகதி தத்துவம் என்று இந்து தத்துவத்திலே பேசப்படும். இந்த சரணாகதி என்பது என்னன்னா உச்சகட்டமான பக்குவம். அது ஆணவத்தை கழிக்கின்ற போது என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று சரணடைகின்ற பக்குவம்தான் ஞானத்தின் உச்சம் சரணாகதி. ஆனா மக்கள் சர்வசாதாரணம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆண்டவன் சரணடைஞ்சுங்க, அவன் பார்த்துக்குவான், எல்லாம் நம்ம கையில இருக்கு, பேசுவாங்களே தவிர கேட்பாங்களே தவிர எவனும் விட்டு கொடுக்க மாட்டான், ஆண்டவனும் தீர்த்து வைக்க மாட்டான். ஏன்னா சரணாகதி என்பது நாவளவில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த ஆத்மாவையே, ஆன்மாவை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி சொல்றாங்களே, அது போல நான் என்பதே இல்லை, நீதான் என்று சரண் அடைவதுதான் சரணாகதி தத்துவமே தவிர நாவளவில் பேசுவது சரணாகதி அல்ல. இதைத்தான் என்ன சொல்றாங்க, நான் அகம் இரிகம். நாகரிகம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே, அதுக்கு என்ன பொருள்? நாக்கு, அகம், அகம் பிரம்மாஸ்மி, அதாவது மனசாட்சி அல்லது ஆத்மா. இரிகம் என்பது மனம். அப்போ ஆத்மாவிலிருந்து புறப்படுகின்ற மனம் அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற நாக்கு. இந்த மூன்றும் தெய்வநீதியின்படியே அமைந்து விட்டால் அது நாகரிகம். மனசாட்சிப்படி அமைந்து விட்டால் அது நாகரிகம். நல்லதை நினைத்து நல்லதை சொல்லி நல்லதையே செய்வதற்கு தெய்வம் துணை நிற்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை நம்முடைய முன்னோர்கள் தந்தார்கள். அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. சிவத்தை அறியாமல், பரிசுத்தமான தெய்வத்தை உணராமல் அன்பில் முழுமை பெற முடியாது. அன்பில் முழுமை பெறவில்லை என்றால் அந்த இடத்தை ஆசை பிடித்து வைத்திருக்கிறது அர்த்தம். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். எனவே இந்த மனதை பேரறிவாக, தூய அறிவாக, தெளிந்தனல் அறிவு வேண்டும் என்று பாரதியார் கேட்டாரே, அப்படி தெளிந்தனல் அறிவாக மாற்ற வேண்டும். அப்ப அதே மகசூர் கவியில சொல்றாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம் இல்லை என்றால் வாழ்க்கை என்னங்க? எதை நாம் உணர முடியும்? எனவே மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமாம். மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம். மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடிபேர். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயிர் வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அறிவுபூர்வமாக வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றாக வேண்டும். அந்த வாழ்வில் பற்று இருக்காது. கடமைகளை செய்வோம், ஆனால் நான் செய்தேன் என்ற பெருமையோ, எனக்கு வர வேண்டிய நன்மை என்ற உரிமையோ அது இருக்காது. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை, சந்நியாசம். பற்றற்ற செயலில் நல்ல விளைவுகள் வரும். மனிதன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்கலாம். விருப்போ வெறுப்போ, உயர்வோ தாழ்வோ, லாபமோ நட்டமோ, வெறுப்போ பகையோ எதுவும் அவனை பாதிப்பதில்லை. குழந்தையாக இருந்த போது எப்படி அது பாராட்டுக்கோ விமர்சனத்திற்கோ ஆட்படாதது போல, உறவுக்கும் பகைக்கும் பேதம் தெரியாதது போல, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா என்ற பேதம் தெரியாதது போல, அந்த குழந்தை மனம் மீண்டும் பெற்றுவிடலாம்.
வளர்ந்த மனிதன் மீண்டும் குழந்தை மனதை பெறுவதுதான் பக்குவம். குழந்தை வளராமல் இருப்பது பெருமை அல்ல. வளர்ந்த மனிதன் மீண்டும் குழந்தை மனதை அறிவதுதான் பக்குவம். மனம் சலனமற்று நிச்சலனமாக ஈஸ்வர பிரேமையில் செயலாற்றும். அதுதான் ரிட்டர்ன் பேக் டு ஈடன் கார்டன். அது வரைக்கும் இடன் தோட்டத்தை எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். சில சமயங்களில் இயல்பு நிலைக்கு மேலே வருகின்ற போது நமக்கு சில காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உடனே நம்ம கர்வம் தலை தூக்கிப்போம். எது நடக்க போகுது எனக்கு உள்ளே தெரியும், முதல்ல எனக்கு தெரியும் என்று ஆணவத்துல சிக்கரும் மறுபடியும் கீழே விழுந்துருவான். இப்படி இடம் தோட்டத்தை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எம்பிம்பி விழுகலாமே தவிர அது நிரந்தரமாக எட்டி பிடிப்பது கடினம். அதுக்குத்தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்கிறது புத்த மதம். அதாவது புத்தம் என்பது ஞானம், என்லைட்டன்மெண்ட், அறிவை அறிந்த தெளிவு. இதை அடைய வேண்டிய வழி என்ன? தம்மம் சரணம் கச்சாமி, அறவழியில் நின்று வாழ்ந்தால் புத்தம் என்ற ஞானத்தை பெறலாம். இந்த இரண்டுக்கும் துணை செய்வது எங்கே எது என்றால் சங்கம் சரணம் கச்சாமி. இந்த புத்த மதத்தின் கோட்பாடுதான் இங்க வேதத்தினுடைய அடிப்படை தத்துவம். இங்கே இறை உணர்வுக்கான தவம் தரப்படுகிறது, தர்மத்தை பின்பற்றுவதற்கான விளக்கங்கள் தரப்படுகிறது, அகத்தாய் பயிற்சிகள் தரப்படுகின்றன. இவற்றெல்லாம் கற்று தருவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பக்குவம் ஆவதற்கும் ஆங்காங்கே தவ மையங்கள், அறிவு திருக்கோவில்கள், அறக்கட்டளைகள், உலக சமுதாய சேவா சங்கம், அறிவு திருக்கோவில்கள் உள்ளன. எனவே இதுதான் சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 நிலைகளிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை மீண்டும் இடம் தோட்டத்துக்குள் நுழைய முடியும். எனவே மன்றங்களின் தொடர்பு எப்போதும் வெற்றிகளை சந்திக்க ஏதுவாகும். ஏதோ வந்தோம் போனோம் என்றிருந்தால் மனவளக்கலையிலே வெற்றி பெற முடியாது. மட்டுமல்ல, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்தித்து விட முடியாது. தெளிவான முழுமையான மாற்றத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள மனவளக்கலை மன்றங்கள் நமக்கு மிக மிக அவசியம். அவற்றின் தொடர்பு அவசியம். வாரத்திற்கு ஒரு நாளாவது மன்றத்திற்கு போய் தவம் செய்வது என்ற ஒரு கட்டாயத்தை வச்சிருந்தா தான் கொஞ்சமாவது அதனுடைய லிங்க், அந்த இணைப்பு இருக்கும். தினசரி குறிப்பிட்ட நேரத்தில் மன்றத்துக்கு சென்று தவம் செய்வது மிக மிக சிறப்பானது. தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக பயணத்திலே முன்னேறி கொண்டே இருப்பதற்கான ஒரு படித்தளம் அது மன்றத்தின் தொடர்பு. எனவே இந்த மன்றங்களுக்கு செல்வதனால 2 வகை நன்மைங்க. ஒன்று, வீட்டில் இருந்திருந்தா ஏதோ டிவி பார்ப்போம், வாட்ஸ்அப் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், இப்படி நேரம் மனம் போனபடி விரயமாக இருக்கும். இதுல நமக்கு உயிர் செலவும் மனதில் களங்கங்களும் சேர்ந்திருக்கும். இதற்கு மாறாக இந்த நேரத்தில் மன்றத்துக்கு சென்றதுனால அங்க தவத்தில் ஆழ்ந்தோம், சில தத்துவ விளக்கங்களை கேட்டோம், ஒரு தெளிவு பெற்றோம். அப்போ இங்கே தீயது நம்மை நெருங்காதது ஒரு வகை லாபம், நன்மை கிட்டியது இன்னொரு வகை லாபம். எனவே தினசரி 24 மணி நேரத்துல எத்தனை நேரம் நாம் மன்றத்தின் தொடர்பிலே, தத்துவத்தின் தொடர்பிலே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாவங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, புண்ணியத்தை நோக்கி பயணிக்கிறோம், இடம் தோட்டத்தை நோக்கி முன்னேறுகிறோம். ஒரு நாள் அதை அடைந்து விடலாம். எனவே இயேசுபிரான் சொன்ன அந்த ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன் என்பதை நாம் அடைவதற்கான வழிவகை ஆன்மீக பயிற்சிகள். அதற்கு தேவை டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். நம்முடைய தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் மனதை விடுதலை செய்து அறிவுபூர்வமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வாழ்வது மனமாக இருக்கின்ற வரைக்கும் பிரச்சனை தீராது, வாழ்வது அறிவாக மாறிவிட்டால் பிரச்சனைகள் வராது என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்ற இடம் தோட்டம்.
அதை அடைகின்ற வரைக்கும் நம்முடைய ஆன்மீக பயணம் வெற்றி பெறுவதில்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். எனவே அதை பெறுவதற்கான முயற்சியிலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தோடு ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிளில் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம். அதை பற்றிய சிந்தனை அடுத்த அவர்களே சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஆன்மா வாழ்க லயம் வளமுடன். பெறும் இடம், ஆன்மா லயம் பெறும் இடம் ஆலயம். மனமது வாழ்க்கையானால் அதிலே சிக்கல்கள் உண்டு. அறிவானது வாழ்க்கையை வாழும் பொழுது எல்லாம் சிறப்பு. அருமை. நிறைய அங்கே கருத்துக்கள் உட்கார்ந்து திரும்ப 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 கேட்டு கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து வேதாத்திரியமும் வேதாகமும் என்ற தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடலும் பிரம்மஞான கவியும் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொறுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தேவநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நலம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடலில் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் திருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தவும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.